அன்பு நண்பர்களே, உலகத் தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இது மின்னல் கலைக்கூடம் வழங்கும் தமிழ் மூலம் ஹிந்தி கற்போம் பாடம் 13. கட்டளை வாக்கியங்கள். போன கிளாஸில் அதான் பார்த்த கட்டளை வாக்கியங்கள், அது நேர்மறை. இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்? எதிர்மறை, ஆப்போசிட். கூடாது அப்படின்னு, அது செய்யுங்க செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. இப்போ எதிர்மறை எது இந்த கிளாஸில் பார்ப்போம், சரிங்களா? கட்டளை வாக்கியத்தில் எதிர்மறையாக சொல்லும்போது சமய வயது உள்ளவர்கள், பெரிய நம்மளோட வயசில் பெரியவங்க, உங்கள்கிட்டலாம் எப்படி சொல்லுவோம்? முக்கியமாக கவனிக்க வேண்டிய வார்த்தை மத். மத்துன்னு சொன்னால் கூடாது, டோன்ட். அதான் மத். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எதிர்மறை வாக்கியனால பை டிஃபால்ட் மத்துன்னு வரும். சின்ன உதாரணம்லாம் பாருங்கள். நம்ம கட்டளை வேண்டுகோள் ரெண்டுமே பார்ப்போமே. ஒரு வினைச்சொல் ஜா, நீ செல்லாதே. அப்போ கட்டளை சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்லுவோம்? தும் மத் ஜாவோ. அது பெரியவங்கள்ட்ட சொல்லும்போது தாங்கள் செல்லாதீர்கள், ஆப் மத் ஜாயே. நீ வராதே, தும் மத் ஆவோ. பெரியவங்களாக இருந்தால் ஆப் மத் ஆயே. நீ எழுதாதே, பையிட்ட சொல்லணும், சின்ன பையன், தும் மத் லிக்கோ. பெரியவங்கள்ட்ட சொல்லும்போது ஆப் மத் லிக்கியே. இதே பாருங்க, நீ செய்யாதே, தும் மத் கரோ. பெரியவங்களாக இருந்தால் ஆப் மத் கீஜியே. கா, தும் மத் காவோ, நீ சாப்பிடாதே. பெரியவங்கள்ட்ட சொல்லும்போது ஐயா தாங்கள் சாப்பிடாதீர்கள் அப்படின்னு மரியாதை சொல்லுவோம் இல்லை? ஆப் மத் காயே. அதே மாதிரி பாருங்க, உட்காருன்னு சொல்லணும், சின்ன பையன்கிட்ட தும் பைட்டோ, உட்கார். பெரியவங்களா இருந்தால் ஆப் மத் பைத்தியே, உட்காராதீங்க, ஆப் மத் பைத்தியே. இது கொடுக்காதே, தோ, தும் மத் தோ, கொடுக்காத. சின்ன பையன்கிட்ட சொல்கிறோம், ஈக்குவல்கிட்ட சொல்கிறோம். பெரியவங்களாக இருந்தால் எப்படி சொல்லுவோம்? ஆப் மத் தீஜியே, கொடுக்காதீர்கள். அவ்வளோதான். இந்த சிங்குலர் ப்ளூரல். எப்படி எதிர்மறை வாக்கியம், நேர்மறை வாக்கியம் பார்த்தோம், எதிர்மறை வாக்கியம் பார்த்தோம். இதெல்லாம் நம்ம ஹிந்தியில் தினம் தினம் பேசக்கூடிய வாக்கியங்கள். இதில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டோம், ஹிந்தி ஒரு பிரச்சனையும் கிடையாது, சூப்பராக பண்ணுவோம். அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.